கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 3:16. ஒருத்தர் சதமாக வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16 வசனத்தை வாசி. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. போதும். அங்கே என்ன வாசிக்கிறோம்? தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்கே என்ன எழுதியிருக்கு? நீங்கள் உலகத்தில் அன்பு. இது என்னது? தேவன் மட்டும் உலகத்தில் அன்பு கூறுவாரா? நம்ம மட்டும் உலகத்தில் அன்பு கூறக்கூடாது. ஆக்சுவலாக தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தாருங்கிற இடத்துல உலகங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஆல் த ஹியூமனிட்டி, ஆல் ஆஃப் ஹிஸ் கிரியேஷன்ஸ். தேவன் உலகத்தில் அவர் படைத்த எல்லா மனிதர்கள் மேலும் அன்பு கூர்ந்தார். அதனுடைய விளைவு என்னென்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த உலகத்தில் அனுப்பினார். அப்போ அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் கெட்டு போகாதபடிக்கு அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், தான் இருக்கும் இடத்திற்கு அவர்கள் வர வேண்டும் என்று மனிதர்கள் கெட்டு போகாதபடி ரட்சிக்கப்படும்படிக்கு அன்பு கூர்ந்தார். இந்த இடத்துல என்ன எழுதியிருக்குனாக்கும், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ இந்த இடத்துல உலகம்ங்கிறது என்ன அர்த்தத்தில் எழுதியிருக்குன்னா, 16வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2:16 வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இப்போ 15 வாசிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். போதும். இப்போ என்னென்னா, உலகத்திலும் அன்பு கூறாதிருங்கள், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இந்த இடத்துல நமக்கு ஒரு விளக்கம் கிடச்சிருக்கு. உலகத்தில் உள்ளவைகள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு அது பின்னாடி எழுதியிருக்கு. என்னென்ன உலகத்தில் உள்ளவைகள்னு எழுதியிருக்கு? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் இது உலகத்தினால் உண்டானவைகள், உலகத்தில் உள்ளவைகள். சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் உலகம்னா என்ன அப்படின்னா, இன்னொரு இடத்துல பாருங்கள். யாக்கோபு ஒன்று சொல்கிறார். யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. 27 வாசிப்போம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இந்த இடத்துல உலகத்தினால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்வது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த இடத்துல தேவன் உலகம்னு சொல்லும்போது மனித இனத்தை சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல உலகம்னு வரும்போது உலகத்தில் உள்ளவைகளை விளக்கம் சொல்லுகிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தினால் இச்சிக்கிறது, ஜீவனத்தில் உள்ள பெருமை. இந்த இடத்துல உலகத்தினால் கரைபடாதபடிக்கு அப்படின்னா, ஹியர் இட் ரெஃபர்ஸ் டு த வேர்ல்ட்லி சிஸ்டம். இந்த இடத்துல எதை பற்றி சொல்லியிருக்குனாக்கும், உதாரணத்துக்கு நம்ம வர்த்தக உலகங்கிறோம், வியாபார உலகங்கிறோம், இளைஞர் உலகங்கிறோம், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு அப்படிங்கிறோம், சினிமா வேர்ல்டு அப்படிங்கிறோம். இதெல்லாம் எதை குறிக்கிறது அப்படின்னா, அதில் பின்னால் இருக்கக்கூடியதான ஒரு பழக்க வழக்கங்கள் அதை குறிக்குது. இப்போ உதாரணத்துக்கு வர்த்தக உலகம் அப்படின்னு சொன்னால், வியாபாரத்தில் உள்ளவங்களுக்குள்ள ஒரு சிஸ்டம் இருக்குது. அவங்க விளம்பரத்தின் மூலமாக பொய் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? மிகைப்படுத்தி பேசுவாங்க, அல்லது ஒரு பகுதியை மாத்திரம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வைக்கணும் அப்படின்னா, அந்த கம்பெனி அதில் அந்த பிராண்டில் உள்ளதான ஒரு எதெல்லாம் நல்ல காரியங்கள் இருக்கோ அதை பூரா சொல்லுவாங்க. அதே சமயத்தில் அதில் உள்ளதான டிஃபெக்ட்ஸ், குறைகள் என்ன, அது சொல்ல மாட்டாங்க. இதுதான் வியாபாரம். ஒரு நிலத்தை விற்கணும், ஒரு கட்டடத்தை விற்கணும், அல்லது ஒரு பொருள் விற்கணும்னா அதில் எதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் இருக்கோ அதை சொல்லுவாங்க. அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டது, அல்லது அதில் உள்ளதான குறைகளை சொல்ல மாட்டாங்க. இதுதான் வியாபாரம். ஏன்னா குறைகளை சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ நான் ஒரு வேளை இந்த புல்பிட்டை விற்கிறோம்னு வச்சுக்கோங்க, புல்பிட்டை விற்க மாட்டான், சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு. இதில் அங்கங்கே சொல்ல
ஏதாவது சொத்தைகள் இருக்கும், அதெல்லாம் என்ன செய்வோம், லப்பத்தை வச்சு அடைச்சி அதை வந்து பெயிண்ட் அடித்து நீட்டாக வந்து ஒரு குறையும் இல்லாத மாதிரி சொல்லிடுவாங்க, கொடுத்துருவாங்க. அது விற்கும்போது வந்து இது வந்து சில பேர் பொய் சொல்லுவாங்க, சாதா வீட்டில் செஞ்சுட்டு டீ கூட்டும்பாங்க. அப்படி இல்லாட்டா கூட, அதாவது பொய் சொல்கிறது வேறு, உண்மையை மறைக்கிறது வேறு. அதாவது இதில் கொஞ்சம் சொத்தை இருந்துச்சு, அதை வந்து இப்படி அடைச்சி வச்சுருக்கோம், யாராவது சொல்லுவோமா? சொன்னால் என்னாகும்? வாங்க மாட்டாங்க. ஸோ உண்மையை மறைக்கிற இந்த மாதிரி வந்து வியாபாரத்தில் இடையில ஏமாற்றுவாங்க, தரத்தில் ஏமாற்றுவாங்க, எக்ஸ்பைரியான மெடிசினை வந்து விற்றுருவாங்க, அல்லது டூப்ளிகேட் வைப்பாங்க, பாலில் கலப்படம் பண்ணுவாங்க, தேனில் கலப்படம் பண்ணுவாங்க, மருந்தில் வந்து நம்ம வந்து டூப்ளிகேட் மெடிசின்ஸ்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னென்னாக்கும் வியாபாரம் அப்படிங்கிறது வந்து அவங்க தந்திரம், திறமைன்னு நினைக்கிறாங்க. பால் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருக்கும், அதை லேசாக அழிச்சிட்டு கொடுத்துருவாங்க. நேற்று வந்த காய்கறியாக இருக்கும், இன்றைக்கா வந்ததும்பாங்க, கீரை இப்போ தான் வந்ததும்பாங்க, தண்ணியை தெளித்து வச்சு. இதெல்லாம் வந்து நம்முடைய வியாபாரங்களில் வியாபாரிகள் பயன்படுத்தக்கூடியதான அணுகுமுறைகள். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளாட்டில் வந்து நிறைய பிளாட் போட்டிருப்பாங்க, கடைசியில் உள்ளது விற்பாங்க. ஒரே ஒரு பிளாட்டு தான் இருக்கும்பாங்க சமயத்தில். பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ள பிளாட்டை கடைசி வைப்பாங்க. ஏன் தெரியுமா? நிறைய விலைக்கு போகும் அப்படின்னு. முதல்ல எடுத்தோன்னே முன்னாடி உள்ளது விற்க மாட்டாங்க. ஒரு வீட்டை கட்டுவாங்க நடுக்கொண்டு, யாரோ வாங்கி வீடு கட்டின மாதிரி, அவன் இடத்துக்காரர் தான் வீட்டையே கட்டியிருப்பார். கட்டி அதை ஒருத்தருக்கு விற்றுருவார். அப்புறம் ஏன்னா வீடுகள்லாம் வந்துருச்சு பாருங்க, இங்கே ஸ்கூல் வருது, இங்கே ரோடு வருதும்பாங்க. இதெல்லாம் வியாபார தந்திரங்கள். என்ன சொல்கிறாருன்னா, இதைத்தான் வர்த்தக உலகம்ங்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, டு நாட் காப்பி த கஸ்டம்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்தின் பழக்க வழக்கங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள், உலகத்தால் கரைபடாதிருங்கள். பொய் சொல்லி ஏமாற்றி தடையில் இடையில ஏமாத்துறது, தரத்தில் ஏமாத்துறது, வார்த்தையில் உண்மை இல்லாமல் இருக்கிறது, வாங்கல் கொடுக்கல உண்மை இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பிஸ்னஸில் வந்து பாருங்கள், ஒரு இடத்த பிடிப்பாங்க, அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க, இன்னும் 3 மாதத்தில் இதை முடிச்சுக்கிறோம்பாங்க. அட்வான்ஸாகவே நிற்கும். இவர் வேறு ஆள்கிட்டையெல்லாம் அட்வான்ஸ் வாங்குவார். இவர் இங்கே வந்து ஒரு 50,000 ஒரு இடத்த பேசியிருந்தால் அங்கிட்ட வந்து 1,00,000 ரூபாய்ன்னு பேசுவார். இதெல்லாம் வியாபாரத்தில் உள்ள தந்திரங்கள். நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இதைத்தான் வந்து இந்த உலகத்தால் நீங்கள் கரைபடாதீங்க அப்படின்னா, உலகத்தில் உள்ளவங்களோட நீங்கள் பழகும்போது பார்த்துக்கிறீங்க. நம்ம சபையில் உள்ளவங்க கூட, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கொத்தனார் வந்து ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் பிடிக்கிறாருன்னா, ஓனர்கிட்ட என்ன பேசுவார்னா, ஒரு கொத்தனாருக்கு இப்போ நாள் கூலி அப்படின்னா கொத்தனாருக்கு எவ்வளோங்க சம்பளம்? 1000 ரூபா சம்பளம் அல்லது 1200 சம்பளம் பேசுவார். அங்கேயே பார்த்தீங்கன்னா அறகுறையாக வேலை பழகிட்டு இருக்க ஒருத்தர் பிடிப்பார், அவருக்கு 600 ரூபா சம்பளம் கொடுப்பார், நம்மகிட்ட 1200 வாங்கிடுவார். ஓகே, சரி. இப்படிப்பட்டவங்களோட நம்முடைய பிரதர்ஸும் போய் பெயிண்ட் அடிக்க போகிறாங்க, கட்டணம் கட்ட போகிறாங்க, ஆசாரி வேலைக்கு போகிறாங்க. அவங்கள்ட்ட கீழே இவங்க வேலை பார்க்கும்போது இவங்களும் அந்த பழக்கத்தை கற்றுக்கிறது. நாளைக்கு இவங்க ஒரு கான்ட்ராக்ட் பிடிச்சி வேலை செய்வாங்க. இவங்க என்ன செய்வாங்க, அங்கே எத்தனை ஆளுங்க செல்லும்? 10 ஆள் செல்லும், 5 ஆள் செல்லும், 10 ஆளுன்னு சொல்லுவாங்க. சரி, ஒரு ஆளுக்கு எவ்வளோங்க சம்பளம்? 1000 ரூபாங்க. அங்கே எவ்வளோ கொடுப்பாரு? 600 ரூபா கொடுப்பார். ஒரு முறை நம்முடைய சபையில் இருந்த ஒரு சகோதரரை கூடுன சம்பளம் பேசி வாங்கிட்டு வேலை தெரியாத ஒரு நபருக்கு குறைச்ச சம்பளத்தை கொடுத்தார். சபையை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னவரை. யூ டிட் நாட் பெர்மிட் ஹிம் டு த சர்ச். இன்றைக்கி நம்முடைய சர்ச்சில் ஸ்ட்ரிக்டாக பார்த்தா நிறைய பேர் இது மாதிரி வேலை செய்கிறவங்கள வெளியே போக வேண்டிய அவசியம் வந்திருக்கு. ஏன்னா தே கிளைம் டு பி பிலீவர்ஸ். பைபிளில் எழுதியிருக்கு பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க உங்களோட கலந்துருக்கக்கூடாது, அவங்களோட அப்பம் புசிக்கவும் கூடாதுன்னு இருக்கு. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 5 8வது வசனம் வாசிங்க. 11வது வசனம், சாரி 11வது வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, போதும், அதுக்குள்ளே வரிசையாக பார்த்துக்குங்க. குடியாரனாக இருக்கக்கூடாது அப்படிலாம் எழுதியிருக்கு. பொருளாசை உள்ளவன், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன், ஹி சேஸ் ஹி இஸ் எ பிலீவர். பாருங்கள், நம்ம வந்து ஒரு சகோதரன் வந்து சாதாரணமாக சகோதரன் அனுசரணம் வீடு கட்டும்போதோ அல்லது ஏதாவது ஒரு வேலை, வயரிங் வேலை அல்லது கான்ட்ராக்ட் வேலைன்னா பிரதர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறோம். ஏன் அந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்குறோம்? அவங்க விசுவாசின்னு சொல்கிறதுனால அந்த வேலையை கொடுக்குறோம், நம்பி கொடுக்குறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வேலை செய்கிற இடத்துல மற்ற அவிசுவாசிகளோடு பழகுனாங்கல்ல, அந்த கரப்ட் ப்ராக்டிசஸ், ஏமாத்துறது, தொழிலில் ஏமாத்துறது, வார்த்தையில் ஏமாத்துறது. இப்போ பெயிண்டர்ஸாக இருந்தால் பெயிண்ட் கடையில் கமிஷன் வாங்குவாங்க. ஆசாரியர், நான் ஒரு தடவை ஒரு ஆசாரி கூட்டிகிட்டு போனேன் மரம் வாங்குறதுக்கு. அந்த மரக்கடையில் வேலை பார்த்த ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் முன்னாடியே.
அந்த கடையில் போய் அந்த மரக்கடையில் ஜாமான் வாங்க போகும்போது நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் வந்து வாங்க பார்த்து போட்டு தரேன் என்னெல்லாம் சொன்னார். நான் ஆசாரியை கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா அவங்க வந்து மரம் அவங்களை கூட்டிகிட்டு போய் வாங்கலை. என்ன சரி நம்ம நல்ல மரத்தையும் இது ஓட்டைம்பாங்க, இது சரியில்லை, உங்களை ஏமாற்றிட்டாங்க, இது வேறு மரம், இது இந்த மரம் இல்லை அந்த மரம் இல்லை, இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும்பாங்க. சரி இது எதுக்கு ரொம்ப அவரே கூட்டிகிட்டு போயிடணும், பார்த்துங்க நீங்கள் நல்ல மரமாக செலக்ட் பண்ணுங்கண்டா. நான் பார்த்து இது என்னங்க இப்படி சொல்லையா இருக்குங்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாருங்கிறாரு. நான் வேணாங்கிறது அவர் வேணுங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் தேர்த்திக்கல, இப்படிலாம் பார்த்தா மரம் வாங்க முடியுமான்ட்டு. கடைசியில் என்னடா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த மரக்காட்டக்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஆசாரியை கூட்டிகிட்டு வந்தீங்கிறார். தனியாக கூப்பிட்டு பேசும்போது நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்தீங்கிறார். ஏன்னா அவங்க கடையில் வந்து கமிஷன் கொடுப்பாங்க. அவங்க கழிக்கிற மரத்தையும் விற்று கொடுக்குறதுக்கு அங்கே காசு. நம்மகிட்ட வந்து நம்ம நல்ல மரத்தை ஒரு வாங்குவார்னு கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் அங்கே கடைக்காரனுக்கு அவங்களுக்கு அந்த டீலிங் இருக்கும். அந்த கடைக்காரங்க வந்து என்ன செய்வாங்கன்னா பெயிண்டர்ஸ்க்கு, அப்புறம் எலக்ட்ரீஷியன்ஸ்க்கு, அப்புறம் கார்பெண்டர்ஸ்க்கு, சபையில் உள்ள எல்லாரையும் சந்தேகப்படாதீங்க, பொதுப்படையாக இதுள்ள நான் சொல்கிறேன். நம்முடைய சபையில் உள்ளவங்களும் ஒரு சிலர் அப்படி இருக்கலாம், எல்லோரும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆனால் இதை எங்கே இவங்க போய் கற்றுக்கிட்டு வர்றாங்க? இவங்க வேலை பார்த்தா மற்ற உலகத்தில் உள்ள மனிதர்கிட்ட வேலை பார்க்கும்போது அவங்க முதலாளியாக இருப்பாங்க, இவங்க கீழே தொழிலாளியாக இருப்பாங்க. இப்படி ஆளுகளை கூட்டிகிட்டு போய் சம்பளத்தை வந்து குறைச்சி கொடுத்துட்டு கூட்டி வாங்குறது, கமிஷன் வாங்குறது, பொருள்களில் வந்து ஏமாத்துறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் வந்து நீங்கள் நம்பி போவீங்க. அவர் அவிஸ்வாசின்னா அவர் செய்வாருன்னு தெரியும், நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். விஸ்வாசின்னா நம்பிப்போம். அவர் விஸ்வாசி, பிலீவர் டாக்டர். பிலீவர் டாக்டர்னு பார்க்காதீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டரான்னு பாருங்கள். எங்கேயுமே வேலையில் நிபுணத்துவம் உள்ளவங்க எல்லாரும் பிலீவர்ஸ் கிடையாது. ஆனால் பிலீவர்ஸ்ட்டை செக் பண்ணிக்கலாம். பிலீவர் டாக்டர்னு போகிறீங்க, அவங்க அதே மாதிரிக்க மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருவாங்க. சார் இந்த மெடிசன் இத்தனை இவ்வளோ ஆர்டர் போட்டிங்கன்னா இவ்வளோ நாங்கள் ஃப்ரீயாக தர்றோம் உங்களுக்கு. அப்படிலாம் மெடிக்கல் இதில் எக்ஸ்பைரியான மெடிசன்ஸு அப்படிலாம் கொடுப்பாங்க. சில மெடிசன்ஸ் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க வாட்டில் எழுதி தள்ளுவாங்க. ஒரு முறை கொரோனா பீரியடில் போட்டிருந்தாங்க, நாமெல்லாம் வாங்கி சாப்பிட்ட ஒரு மாத்திரை டோலோன்னு, அதுக்கு எத்தனையோ 1000 கோடி டாக்டர்ஸுக்கு கமிஷன் கொடுத்தாங்களா அந்த மாத்திரையை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு. நம்மளாம் வாங்கி சாப்பிட்டுவிட்டு அதுக்கு சைட் எஃபெக்ட் இருக்கும், நமக்கு தெரியாது. அப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு பிலீவராக இருக்கிறவங்க போகிறீங்க, இந்த டாக்டர் வந்து பொருளாசை உள்ளவராக இருந்தால் அவிசுவாசி செய்கிறது போல இவர் செய்வார். பாருங்கள், இன்றைக்கி நிறைய ஆஸ்பத்திரியில், நான் சமீபத்தில் பெங்களூர் போயிருக்கும்போது அங்கே உள்ள பிரதர் சொன்னாங்க, ஒரு இடத்துல ஒரு சிஸ்டர் வந்து ஒரு சின்ன முடியலேன்ட்டு ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. அந்த டாக்டர்ஸ் செக் பண்ணிவிட்டு வந்து உடனே அட்மிஷன் போடணும், இது ரொம்ப சீரியஸான இது, நீங்கள் வீட்டுக்கெலாம் போகக்கூடாது, அட்மிஷன் போடுங்க, பண்ணலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இருக்கிறது கட்டுங்க அப்படி இப்படின்ட்டாங்க. எவ்வளோ வரும்னா 2 லட்ச ரூபா என்னமோ வரும்ட்டாங்க. இவங்க அரண்டு பயந்து போய், ஐயோ என்கிட்ட காசு இல்லை, நான் வீட்டுக்கு போயிட்டு நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி போயிட்டு உடனே வந்துடுங்க, ரொம்ப சீரியஸான விஷயம். போயிட்டு வழியில் வரும்போது வந்து பிரதர்ஸ்க்கு, சர்ச்சில் உள்ள பிரதர்ஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, பிரதர் ப்ளீஸ் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கிறங்க, ரொம்ப சீரியஸுங்கிறாங்க, நான் யதார்த்தமாக நினச்சி போனேன், ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கிறங்க. சிஸ்டர் அங்கேயே இருங்க, என்ன சொன்னாங்க உங்கள்கிட்ட? உடனே அது வந்து அட்மிட் ஆகணும், சர்ஜரி பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க பிரதர். தயவுசெய்து நீங்கள் அங்கே போகாதீங்க, பஸ் விட்டு இறங்குங்க கீழே, அந்த ரிப்போர்ட்டை எங்களுக்கு அனுப்புங்க. அந்த ரிப்போர்ட்டை அனுப்பி சர்ச்சில் உள்ள இன்னொரு நம்பிக்கைக்குரிய பிரதர்கிட்ட அனுப்புனா. சரி, அவர் சொல்லியிருக்காரு அங்கே போகாதீங்க, நான் சொல்கிற இடத்துக்கு போங்கன்னு அவர் இன்னொரு இடத்துக்கு போய் சொல்லியிருக்காரு. அந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் வெறும் 400 ரூபாங்க, மாத்திரை கொடுத்துருக்காங்க, சரியாயிருச்சு 4 நாள். எதை நம்புறதுனே தெரியலை. அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வித்தியாசம் தெரியல, அந்த காலத்தில் பாட்டு படித்தாங்க. சில பேர் பிலீவருங்கிற போர்வையிலே இப்படி இருந்தால் எவ்வளோ சீரியஸு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவிசுவாசிகளாக இருக்கிறவர்கள் இப்படி இருந்தால் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம், நம்ம செக் பண்ணுவோம். விசுவாசிகளுங்கிறவங்க அப்படி இருந்தால் நாம் என்ன செய்வோம், நம்பி போயிடும். நம்பி அந்த வேலையை கொடுப்போம், நம்பி வந்து கான்ட்ராக்ட் கொடுப்போம். அது பெயிண்டிங்காக இருக்கட்டும், கார்பென்ட்ரியாக இருக்கட்டும், கொத்தனார் வேலையாக இருக்கட்டும், பில்டிங் கான்ட்ராக்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, பிலீவர்ஸ்ன்னு நம்பி கொடுத்தேன். அதே மாதிரி தான் சபைக்கு வர்றவங்க எல்லாரும் விசுவாசிகள் கிடையாது. ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறேன்பாங்க, நீங்கள் பணத்தை கொடுப்பீங்க, யார்ட்டையும் கேட்க மாட்டீங்க. அடுத்த வாரம் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுப்பாங்க. 2-3 வாரம் கழித்து ஆளே வராமல் போயிடுவாங்க, அல்லது கொடுக்க மாட்டாங்க. அவங்கள நீங்கள் எப்படி நம்பி கொடுத்தீங்க? சபைக்கு வர்றாங்க விசுவாசி நம்பி கொடுத்தீங்க. சில பேர் சொல்லுவாங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க சபையில் வந்து. நம்ம சொல்கிறோம் ₹1 லாபம் வரக்கூடிய பிஸ்னஸ் கூட சர்ச்சில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் கேட்க மாட்டாங்க, அவங்க அண்டர் டீலிங்கில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லாப நோக்கத்தோடு கூட யாரெல்லாம் வந்து விசுவாசிகள் மத்தியில் சர்ச்சில் வியாபாரம் பார்க்குறாங்களோ தே ஆர் பிஸ்னஸ் பீப்புள், பண ஆசை உள்ளவங்க. அவங்களெலாம் வந்து எல்லாரும் சபைக்கு வரவங்க எல்லாரும் விசுவாசி நினைக்காதீங்க, புதியவர்கள் கூட சபைக்கு வரலாம். அதனால் வந்து சபைக்கு வந்தாங்கன்னு நான் நினச்சி கொடுத்தேன், பணம் கேட்டாங்க கொடுத்தேன், திருப்பி தரோம் நாங்கள் தரல, பொருளாசி உள்ளவங்க நம்ம மத்தியில் இருப்பாங்க.
அதில் நான் என்ன சொன்னேன், சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாரும் விசுவாசிகள் கிடையாது, சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாரும் மறுபடி பிறந்தவங்க கிடையாது. நாம் அவங்களுடைய கனிகளினாலே அவர்களே அறிவீர்கள். அப்போ இந்த பொருளே பாவம்னு பைபிள் இல்லை, பொருள் ஆசை. கண்களே பாவம்னு இல்லை, கண்களின் உள்ள இச்சை. மாம்சமே பாவம்னு இல்லை, மாம்சத்தில் உள்ளதான் இச்சை. ஸோ இதை குறித்து கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதுங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ உலகத்தில் அன்பு கூறுறதுனா என்ன பாருங்கள். இந்த உலகத்துக்கு அதில் நல்ல விளக்கம் இருக்குது. இப்போ நான் சொல்லிட்டேன், நான் உலகத்தால் கரைபடாதீங்கன்னா அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள். நீங்கள் போய் ஒரு முதலாளிகிட்ட வேலை பார்க்குறீங்க, அந்த முதலாளி உலகத்தில் உள்ள மனிதன், அவன் எல்லா விதமான ஏமாற்று வேலைகளையும் செய்வான். நீங்கள் தொழில் அவன்கிட்ட கற்றுக்கிடுங்க, இந்த தொழில் முறைகளை கற்றுக்கிடாதீங்க, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவன்கிட்ட கற்றுக்கிடாதீங்க. அப்போ தொழிலை கற்றுக்கிடலாம், எப்படி வேலை செய்யலாம், வேலை திறமைகளை கற்றுக்கிடலாம், எப்படி ஏமாத்துறது. ஒருத்தர் சொன்னார், அவர் ஏசி மெக்கானிக் படித்தவர். அந்த தம்பி போய் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துருக்கிறாரு. வேலை இல்லாமல் படிச்சுட்டு இருந்த மனுஷன் வேலைக்கு சேர்ந்த இடத்துல அவங்களுக்கு இவ்வளோ சம்பளம்னு ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு ஏசி ஒரு இடத்துல ஃபால்ட்டுன்னு போக சொல்லியிருக்காங்க. இவர் போய் அங்கே பார்த்தா ஒரு மைனர் ப்ராப்ளம். அவர் சரி பண்ணிவிட்டு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணிட்டு இவ்வளோ சரியாயிருச்சு, இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ண. அவங்க பில் போடுறதுக்கு முன்னாடி கேட்பாங்க, ஒன்றும் இல்லாத வேலைக்கு 800 பில் போடுங்கன்னாங்க. என்னது 800 பில்லா? இவருக்கு மனசாட்சியே கேட்கல, என்ன ஒன்றுமே இல்லை, சும்மா லேசாத. அப்போ உடனே இவருக்கு மனசுக்கு உறுத்தலாக இருந்திருக்கு. எப்படி 800 பில் போட அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னாராம், அதில் கேஸ் இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு போடுங்க. இவருக்கு மனசாட்சி கேட்கல, வேலையை விட்டே வந்துட்டார். அந்த என்ன விட்டார், இப்படி வேலை செஞ்சு நான் சம்பாதிக்கிறத விட நான் பேசாமல் வீட்டில் கூலி வேலை செஞ்சலாயா ஏன்னா இவர் பொய் எழுதணுமே, அதுக்கு தான் அவன் சம்பளம் கொடுக்குறான். ஸோ ஒன்றுமில்லாத வேலைக்கு 800 பில்லு. அருமையானவர்களே, இவர் இப்படி உள்ள மனுஷன் மனசாட்சி இருந்ததுனால வேலையை விட்டே வந்துட்டார். வேலையை விட்டு வந்தால் என்ன பண்ணுவார், கஷ்டப்படுவார். அவர் படித்த படிப்புக்குள்ளே வேலை கிடைக்காது, இப்போ கூலி வேலை செஞ்சு கூட சம்பாதிக்க வேண்டியிருக்கும், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு. இதுதான் தேவனுடைய வார்த்தை நிமித்தம், வசனத்தின் நிமித்தம் வரக்கூடியதான பாடுகள், கஷ்டங்கள். நீ இப்படிலாம் சகிச்சுக்கிறதுக்கு நீ தயாராக இல்லைன்னு சொன்னால் நீ எனக்கு சீசனாக இருக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, இப்படிலாம் வாழ முடியாதியா அப்படின்னு நினைக்கிறவங்க ஆண்டவரை விட்டே போயிடுவாங்க. அல்லது பொருள் ஆசையினால் ஈர்க்கப்பட்டு நான் இப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மனிதர்கிட்ட தொழில் முறைகளை கற்றுக்கொண்டு அதே மாதிரி இவங்களை ஏமாற்றுவாங்க. 10 பேர்னு சொல்லிட்டு பேசுவாங்க, 5 பேரை வச்சு வேலையை முடிப்பாங்க. 100 ரூபா 1000 ரூபா சம்பளம்னு பேசுவாங்க, அங்கிட்ட 600 ரூபாய் கொடுத்துட்டு 400 ரூபா சோப்பில் வச்சுக்கிடுவாங்க. இதே தான் சொன்னேன், உலகத்தால் கரைபடாதபடி காத்துக்கொள். உலகத்தார் இப்படி செய்வாங்க. அவர்கள் உலகத்தார் அல்லாது போல நான் உலகத்தார் அல்லாது போல இவர்களும் உலகத்தார் அல்லன்னு ஆண்டவர் நம்மளை குறித்து சொல்கிறாரு. ஆனால் நம்முடைய கிரியைகள் எல்லாம் நம்ம உலகத்தாரை போலவே இருக்கிறோம். நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிலீவர்ஸ் அண்ட் அன்பிலீவர்ஸ். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் வித்தியாசமே இல்லை. இப்படிப்பட்ட என்ன சொல்லுது வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களோடு நீ கலந்திருக்க கூடாது, அப்பம் புசிக்கவும் கூடாது, பிரெட் பிரேக்கிங் விட்டு வெளியே தள்ளு. தேவை இருந்தால் சபையை விட்டே வெளியே தள்ளு. பவுல் இங்கே அப்படி தான் சொன்னார். விபச்சாரம் வேசித்தனம் உங்கள் சபையில் எவ்வளோ இருக்குது, நீங்கள் இருமாப்படைந்து இருக்கிறீர்களே, புறமே தள்ளுன்னார். நீங்கள் எந்த சபையில் போய் சபைக்கு வராதிங்கன்னு சொல்லி பாருங்கள். எங்கள் சபையில் வரக்கூடாதுன்னு சொன்னேன். என்ன சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? அது என்ன சபையாது? ஆமாங்க, அது காணிக்க வாங்காத சபை. காணிக்க வாங்குகிற சபையில் வெளியே போய் சொல்ல மாட்டாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. மனசு நோகாமல் பேசுவாங்க. தான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். இங்கே கடிந்து கொண்டு சிட்சித்தம்னா என்ன நடக்கும்? அவங்க திருந்துவாங்க. வேதத்தில் இப்படி தான் சொல்லியிருக்கு, உண்மைதான். யார் நேசிக்கிறாரோ பிள்ளைகளை சிட்சிப்பார்கள். டு ஸ்பேர் த ராட் இஸ் டு ஸ்பாயில் தி சைல்ட். பிள்ளைகளை யார் தண்டிக்கிறாங்களோ அவர்கள் தான் உண்மையில் தகப்பன்மார்கள். பின்னாடி அந்த பிள்ளைகள் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்த்துட்டு என்ன தப்பு பண்ணாலும் சரி, ஏன் பிள்ளை தப்பு பண்ணாது, ஊராட்டு பிள்ளை தான் தப்பு பண்ணிருச்சு. தப்பு பண்ணுற பிள்ளை ஊராட்டு பிள்ளை, ஏன் பிள்ளை தப்பு பண்ணாது. அப்படி நீங்கள் வளர்த்தீங்கன்னா ஒரு நாள் த சேம் வில் கம் டு யூ அஸ் எ பூமராங். நீங்கள் எதை விதைச்சிங்களோ அதை அறுப்பீங்க. பின்னாடி உங்கள் பிள்ளைகளே உங்களுக்கு எலும்புரிக்கு நோயாக இருப்பார். அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். அப்போ பிள்ளையானவன் சிறு வயதாக இருக்கும்போது கண்டின்னு எழுதியிருக்கு. சபையிலே அதுதான். சபையில் ஏன் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கிறோம்? பவுல் சொன்னார், அவனுடைய ஆவி ரட்சிப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தும்படி இப்பொழுது தான் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு வியாதி வரட்டும். என்னது
சபையில் இப்படி யாராவது சொல்கிறோம் வச்சுங்க, பாவம் செய்கிறீங்களா, நீங்கள் மனம் திரும்ப விருப்பம் இல்லையா, உங்களுக்கு வியாதி வரட்டும் அப்படின்னா எதுக்கே சபை நடத்துறீங்க நீங்கள்? நாங்கள் அதுக்காக வந்தோம். ஏதோ ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்கும்னு வந்தால் நீங்கள் வீட்டில் சாபம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கம்பாங்க. நான் சொல்கிறேன், நீ மனம் திரும்புக்கு ரெடியாக இருந்தால் போய் உன்ட்ட தேங்காயை கொடு, காசை கொடு, பணத்தை கொடு, நகையை கொடுன்னு கேட்கலையே, காணிக்க கொடு, தசமாவோடுன்னு கொடுக்குன்னு கேட்கலையே, உன் இருதயத்தை தேவனுக்கு கொடுன்னு தான் கேட்குறேன், எனக்கு கொடுன்னு கேட்கல. ஸோ பட்சபாதம் இல்லாமல் வந்து சிக்ஷிக்கும் போது அவர்கள் மனம் திரும்புவார்கள். தற்காலிகமாக அந்த சிக்ஷை வந்து கஷ்டமாக இருக்கும். என்னை வெளியே போய் சொல்லிட்டாங்க, என்னை திருவிருந்தில் கலந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? உனக்குள்ள இருக்கிற பாவத்தை நிமித்தம். அப்போ அவங்க போய் வெளியில் மனம் திரும்புவாங்க. எனவே நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு தேவன் சிக்ஷிக்கிறார். போதக சிக்ஷையே ஜீவ வழி. போதகத்தின் மூலமாக இப்படி சிக்ஷிக்கிறவர்களை பிடிக்காது. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோணும். என்னடா சபை நடத்துகிறாங்க இவங்க, ஆட்டம் இல்லை, பாட்டம் இல்லை, மியூசிக் இல்லை, இசை இல்லை. நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இன்னும் இசை தான் பிடிக்கும். தே ஆர் வீக்லி கிறிஸ்டியன்ஸ். வாரத்தில் ஒரு நாள் கிறிஸ்தவர்களாக வாழ விரும்புகிறார்கள். நம்முடைய சபையில் என்ன போதிக்கிறோம்? 7 நாள் நீ கிறிஸ்தவனாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையை விட மீதி 6 நாள் தான் உனக்கு ரொம்ப முக்கியம். அந்த அரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அவர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பார்க்கிறவர் அல்ல. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு உன் பாத்ரூமில், உன் பெட்ரூமில், நீ வேலை செய்கிற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல, ரோட்டில், பஸ்ஸில் போகும்போது வரும்போது, நீ பிஸ்னஸ் பண்ணும்போது, வாங்கல் குடுக்கல் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. இதுதான் சத்தியம். இதை கேட்கறதுக்கு அநேக பேருக்கு மனசு இல்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் செவியை தின உள்ளவர்களாக தங்கள் இச்சைகளுக்கேற்ற போதகர்களை விரும்பி கூட்டம் கூட்டமாக போய் குவியுமாங்க. சிலுவையை பற்றி பேசுகிற இடத்துல எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும். ஆமாங்க, 6 லட்சம் பேர் ஆண்கள், பெண்கள், பிள்ளைகள்லாம் சேர்த்து எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க? கானானுக்குள்ள எத்தனை பேர் போனாங்க? எத்தனை பேர் போனாங்க? மோசே கூட போக முடியலங்க, தூரத்துலேருந்து தான் பார்த்தாரு. நடத்தினவனே போக முடியல. முதலுக்கே மோசம் வந்தது மாதிரிக்கே. காட் இஸ் நாட் பார்சியல், இஸ் இம்பார்சியல். அவர் பட்சபாதம் உள்ளவரே அல்ல. அப்படிப்பட்டவரை நீங்கள் தேவனாக தொழுது கொண்டு வருகிறபடினால், பேதுருவில் எழுதியிருக்கல 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் மனுஷர்களை நியாயந்தி இருக்கிறவர்களை நீங்கள் தேவனாக தொழுது கொண்டு வருகிறபடினால், இங்கே நீங்கள் பரதேசிகளாய் சஞ்சரிக்கிற வரைக்கும் என்ன எழுதியிருக்கு? பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பயம் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் தேவனை அறியவில்லை. யூ டோன்ட் நோ ஹூ காட் இஸ். அவர் தாத்தாவாக நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, அவர் தகப்பனா அறியலை. தகப்பன் தான் அடிப்பார், தாத்தா எங்கேயாவது அடிப்பாங்களா? நானே என் பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை அடிக்க மாட்டேங்க. நம்ம கிராண்ட் ஃபாதர் நோ. தேவன் தகப்பனாக இருக்கிறார், அவர் தாத்தா அல்ல. அருமையானவர்கள், சில வார்த்தைகளை நான் பார்க்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம் வாசிங்க. பணத்தை இச்சிக்கிறவர்கள் எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு பாருங்கள். பண ஆசை எனக்குள்ளே இல்லைன்னு சொல்லிடுவீங்க. இந்த வசனத்தை யாருக்கு எழுதியிருக்கார் தெரியுமா? தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். தீமோத்தேயு யாரு? எனக்கு பிரியமான குமாரன்கிறார். தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குப்பா, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடுன்னு எழுதுகிறார். அந்த வசனத்தை அடுத்து பார்ப்போம். முதல்ல இந்த 4ஆவது அதிகாரத்தில் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:10 வாசிங்க. ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தால்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான். தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான். யார் இந்த தேமா? பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் 24ஆம் வசனம் வாசிங்க. பிலமோன் 24. பிலமோன் 24. பிலமோனுக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு முன்னாடி 24 வாசிங்க. என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இந்த தேமா வந்து பவுல் சொல்கிறாரு, இவர் எனக்கு உடன் வேலையாட்கள்ங்கிறாரு, உடன் ஊழியன், கோ ஒர்க்கர்ஸ். இந்த நிருபத்தை எப்போ எழுதினார் தெரியுமா? பிலமோனில் AD 60 எழுதினார். அந்த 2 தீமோத்தேயு 4 நம்ம வச்சோமே, அது எப்போ எழுதினார் தெரியுமா? AD 66, 67. கிறிஸ்துக்கு பின்னாடி 60ஆவது வருஷத்தில் சொல்கிறாரு, தேமா என் உடன் ஊழியக்காரன்னு. 6 வருஷம் கழித்து சொல்கிறாரு, அவன் இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான். எவ்வளோ ட்ராஜடி பாருங்க. தேவனுடைய சபையில் இருக்கிறோம், சாக்புரதருடைய சர்ச்சில் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லாதீங்க.
6 வருஷத்துக்குள்ள அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உடன் ஊழியக்காரனாக இருந்தவன் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வச்சு போய்விட்டான். ஏன்? இன்றைக்கும் பாருங்கள், ஊழியத்தில் 2 விதமான ஊழியம் இருக்குது. சபையில் இருக்கிறவங்க உலக ஐஸ்வர்யத்தின் மேலே, ஆசையின் மேலே, அதாவது ஆசீர்வாதத்தை அங்கீகாரம் என்று நினைக்கிறவர்கள். நல்லா சொல்கிறேன், உலக ஆசீர்வாதத்தை தேவனுடைய அங்கீகாரம் என்று நினைக்கிறவர்கள். பணம் பெருகும்போது, ப்ரமோஷன் வரும்போது, சொத்து சுகம், வீடு, காரு, பங்களா எல்லாம் உங்கள்கிட்ட வசதிகள் பெருகும்போது தேவன் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமாம், உண்மைதான். தேவன் உங்களை அங்கீகரித்திருக்கிறாரா? நோ. 2 வெவ்வேறங்க. ஆசீர்வாதம் வேற, அங்கீகாரம் வேறு. இந்த உலகத்தில் ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் தேவன் மாத்திரம்தான் கொடுப்பார் நினைக்காதீங்க. பிசாசும் கொடுக்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பிசாசு என்ன சொன்னால், இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் காண்பித்து உயரமான இடத்துல கொண்டு போய் நிறுத்தி என்ன சொன்னால், இந்த உலகத்தின் மகிமையெல்லாம் காண்பித்தார். மகிமைன்னா என்ன? உலகத்தின் மகிமை என்ன? பணம், பதவி, பட்டம், உல்லாசமான வாழ்க்கைகள், சொத்து சுகம், இதுதான் உலகத்தின் மகிமைங்கிறது. என்ன? உலகத்தில் யார் இங்கே? பொருள் இல்லாருக்கு உலகத்தில் மதிப்பு இல்லைங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகத்தில் மதிப்பு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த உலகத்தில் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்தால் உங்கள் தேவையை தேவன் சந்திப்பார். ஹி வில் நாட் கிவ் ஆல் யூ வாண்ட். நீங்கள் விரும்புகிறதெல்லாம் தேவன் தரமாட்டார். ஆனால் விரும்புகிறதெல்லாம் சாத்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன திருப்தி அடைஞ்சிடலான்னா, தேவன் எங்களை அங்கீகரித்து விட்டார். பழைய ஏற்பாட்டு உள்ளவங்க அப்படி தான் இருந்தாங்க. தேவனுடைய அங்கீகாரத்தினுடைய அடையாளம் என்னவென்றால், அவர் கீழாக்காமல் மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். அவருடைய உங்கள் மாய்ப்பசிய தொட்டி, கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இட் வாஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட். அப்படின்னா புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வந்த பவுல் நான் துடைத்து போடப்பட்ட அழுக்கை போல் ஆனன், குப்பையுமாக எண்ணப்படுகிறேன், நாங்கள் இதுவரைக்கும் பசியாக இருந்தோம், பட்டினியாக இருந்தோம். ஏன் பவுல் சொல்கிறாரு? பவுல் என்ன பரிசுத்தவான் இல்லையா? பேதுரு வரி கட்டுறதுக்கு பணம் இல்லை, தேவன் சொல்கிற ஆண்டவர் போய் தூண்டில் போடுங்கிறாரு. இயேசுவை காட்டிலும் பரிசுத்தவான்கள் இருக்காங்களா? நோ. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் த நியூ டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். புதிய உடன்படிக்கையில் நீதியும் தாழ்மையும் கிருபையும் தான் மேலானது. சத்தியமும் கிருபையும் இயேசுவின் மூலமாக தான் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. த ட்ரூத் அண்ட் கிரேஸ் கேம் த்ரூ ஜீசஸ். லா கேம் த்ரூ மோசஸ். சட்டத்திட்டம் மோசையின் மூலமாக வந்தது. எனவே 2 ஒன்றல்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தான் கிறிஸ்தவத்துக்கு அடையாளம் என்று சொல்லி ஆட்டமும் பாட்டமும் உணர்ச்சிகள் பொங்க கைதட்டலும் இருக்கிற இடத்துல கூடுகிற கூட்டம் தவறான நம்பிக்கையில் போய்கொண்டிருக்கிறது. டோன்ட் பி டிசீவ்ட். பணம் வஞ்சனை உள்ளது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. வேதத்தை நல்லா விளங்கணும். பண ஆசை உள்ளவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இட் இஸ் அன் ஐடலேட்ரி. இட் இஸ் அதில் வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 விக்கிர ஆராதனைக்காரர்கள் ஆகிய பொருளாசைக்காரர்கள், விக்கிர ஆராதனைக்காரர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் 21ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, பிள்ளைகளே விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? காட் யுவர் ஹார்ட்ஸ் ஃப்ரம் ஐடல்ஸ். அதில் தான் கொலேசியர் எழுதியிருக்கு விக்கிர ஆராதனை ஆகிய பொருளாசை. எபேசியில் எழுதியிருக்கு விக்கிர ஆராதனை ஆகிய பொருளாசை. அது எப்படி இங்கே விக்கிர ஆராதனையாக பொருளாசை அப்படின்னாக்கும், உங்களுடைய இருதயம் தான் தேவன் தங்கும் ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம். அதில் பிரதானமாக இருக்க வேண்டிய ஒரு கோயிலில் பிரதானமாக இருக்க வேண்டியது மூல விக்கிரகங்கிறோம் அல்லது விக்கிரகம் சொல்கிறோம். தெய்வத்தின் சாயலாக ஒரு சிலையை வைத்திருப்பார்கள். உங்களுடைய இருதயத்தில் தேவன் முதன்மையான ஸ்தானத்தில் இருக்கணும். அந்த ஸ்தானத்தில் இப்போ என்ன வந்துருச்சு? பணம் வந்து விட்டது, பொருள் வந்து விட்டது, பதவி வந்து விட்டது, அல்லது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து விட்டால் என்றால் that has become an idol to you. தேவன் இருக்க வேண்டிய முக்கியமான ஸ்தானத்தில் நீங்கள் எதை வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு விக்கிரகம். ஸோ உலக பிரகாரமாக கோயில் சிலை அப்படிலாம் பார்க்கக்கூடாது. தேவன் தங்க வேண்டிய இருதயம் தேவனுடைய ஆலயம். அந்த இடத்துல நீங்கள் பொருளை வைத்தால் அது விக்கிரகம். சில பேருக்கு ஐடலுங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ, நான். சில பேருக்கு நான் தான் விக்கிரகம். எனக்கு நானே விக்கிரகம், உங்களுக்கு நீங்களே விக்கிரகம். என்ன? என்னுடைய மரியாதை, என்னுடைய கௌரவம், என்னுடைய லாபம், என்னுடைய இன்பம், என்னுடைய வசதி. தட் ஹஸ் பிகம் an ஐடல். அது அவங்களுக்கு விக்கிரகமாக மாறிவிட்டது. உலகத்தில் சொல்லுவாங்களே, மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அப்படிம்பாங்க. மயிர் போயிடுச்சுன்னா கவரிமான் வாழாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததில்லை. அதே மாதிரி ஒரு சிலருக்கு கௌரவம், அவங்க தப்பு பண்ணுவாங்க, ஆனால் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்?
எல்லாருக்கும் முன்பாக தங்களை கௌரவமான மனிதர்களாக காட்டிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் உள்ளான இருதயத்திலே அவர்கள் இருதயத்திலே பொருளாசை இருக்கிறது, அல்லது அவர்கள் உலக இன்பங்களை அனுபவிக்க நினைக்கிறார்கள். ஆனபடினால அவர்கள் பாவம் செய்தார்கள். ஒரு நாள் அது வெளியரங்கமாகும் பொழுது, ஐயோ எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு அசிங்கமாக போச்சுன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய தற்கொலைகளுக்கு முக்கிய காரணம் என்னென்னா ஈகோயிஸ்டிக் சூசைட். அவர்களுடைய சுயம், அவருடைய கௌரவம் பாதிக்கப்படும் போது அவர்கள் மரித்து போகிறார்கள். எனவே அருமையானவர்களே, அவர்களுக்கு சுயம், அதுதான் என்னுடைய பேர், என்னுடைய புகழ், என்னுடைய மதிப்பு, என்னுடைய கௌரவம், அதுதான் அவளுக்கு விக்கிரகம். எனவே அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்தில் என்ன விக்கிரகம் இருக்குது? ஒரு சிலர் இருதயத்தில் ப்ரமோஷன். நான் கேள்விப்பட்டிருக்கேன், சில இடங்களில் தங்கள் மேல அதிகாரிகளே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா, அப்படின்னா என்ன, உன் கற்பை விற்கிறதுக்கு தயாரானால் உனக்கு ப்ரொமோஷன் நான் தரேன்னு சொன்னால் விற்கிறதுக்கு ரெடியாக உள்ளவங்க இருக்கிறாங்க பெண்களில். நீ பணம் எனக்கு தந்தால் நான் உனக்கு ப்ரொமோஷன் தரேன்னு சொன்னால் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க ஆண்கள். அப்போ ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா பாவம் செய்கிறதுக்கு ரெடி, லஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடி, கற்பை இழக்கிறதுக்கு ரெடி, எதையும் செய்கிறதுக்கு ரெடி. கொலையும் செய்வாள். எதுக்கு? தான் விரும்புகிறதை அடைவதற்காக. ஆக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 9-10 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6, 9, 10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பண ஆசை, பணம் அல்ல. என்ன சொல்ல? பணம் அல்ல, பண ஆசை. உங்களுக்கு பணம் இருக்கலாம், ஆனால் உங்கள் இருதயத்தை இங்கே பணத்தின் மேலே வைக்காமல் இருக்க முடியும். நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க. அந்த பணம் போனாலும் உங்களுக்கு ரொம்ப வருத்தப்பட மாட்டீங்க. ஏன்னா யுவர் ட்ரஸ்ட் இஸ் இன் காட். நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறீங்க. இந்த பணம் போயிடுச்சுன்னா ஐயோ என் பணம் போச்சேன்னு எத்தனை பேர் பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, பணம் போச்சு அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? ஏன்? பணம் அவருடைய இருதயத்தில் விக்கிரகம். பணம் இல்லைன்னா நான் எப்படி வாழ முடியும்னு நினைக்கிறாங்க. தேவனை நம்புகிறவன் பணம் போனால் போகட்டும், எனக்கு தேவன் இருக்கிறார், ஐ வில் லீவ். as long as God lives, I live. தேவன் ஜீவிக்கிறார், நானும் ஜீவிப்பேன். அவர் என்னை கைவிட மாட்டார். பணத்தை நம்பி இருக்கிறேன், ஐயோ என் பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க, பணத்தை ஏமாற்றிட்டாங்க, திருடிட்டாங்க, போச்சு, அவ்வளோதான். ஏன்னா அவங்க இருதயம் பணத்தின் மேலே இருக்குது. நம்முடைய இருதயம் எதன் மேலே இருக்குது? சோதிச்சு பாருங்கள். இங்கே என்ன எழுதியிருக்கு? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அப்படின்னா நீ பாவம் செய்வதற்கு ஆணி வேறாக இருக்கிறது பண ஆசை. நான் காமிக்கிறேன் பாருங்கள். தேமா ஏன் போயிட்டார்? பவுல் ஒன்றும் கதைக்காகாத ஆளுங்க. இவர் எங்கே போனாலும் சிலுவையேடு, இயேசுவை பென்சில்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்கார மாதிரி சுற்றிட்டு தர்றாரு. நான் இவர் பின்னாடி போய் என்னத்தை பண்ண முடியும்? உலகத்தில் எத்தனை பேர் ஊழியம் செய்கிறாங்க பாருங்கள். சைக்கிளில் வர்றாங்க, கொஞ்ச நாளில் பைபிளில் தூக்கிட்டு சைக்கிள் வருவாங்க, நடந்து வருவாங்க, அப்புறம் சைக்கிள் வருவாங்க, அப்புறம் பைக்கில் வருவாங்க, அப்புறம் காரில் வருவாங்க. நம்ம சபைக்கு ஒருத்தர் கேட்டாங்களாம், என்னங்க இங்கே நிறைய கார் நிற்கிது, எங்கள் சர்ச்சில்லாம் பாஸ்டர் ஒருத்தர் தான் கார் வச்சுருப்பார். அவங்க சொன்னாலும் இங்கே பாஸ்டர் தான் கார் இல்லைன்னாங்க. ஏன்னா அவர் காரை விட்டு பெருசாக உள்ள மேலே நம்பிக்கை வச்சுருக்கனால காரெல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. கோல்டெல்லாம் டஸ்ட். அதனால் நம்ம எதை வேல்யூ பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வேணும்னு நினைப்போம், அதில் தான் பெருமை பாராட்டுவோம். ஸோ எனவே அருமையானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். அப்படின்னா தேமா ஏன் போயிட்டார் அப்படின்னா, இவர் நம்பி இவர் கூட ஊழியம் செஞ்சது எனக்கு என்னையா கிடைக்கும்? கேஆசின்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். அவர் யாருடைய தீர்க்கதரிசி? எலிசாவனுடைய வேலைக்காரன். ஒரு நாள் சிரிய ராஜா, அவனுடைய இராணுவ தளபதி, அவன் சீரியானா பெரிய ராஜா, அவனுடைய தளபதி குஷ்டரோகம் யார் மூலமாக கேள்விப்பட்டு இந்த தீர்க்கதரிசிட்ட வந்தால் சுகம் கிடைக்கும்னு வந்தான். சீரியாவும் எருசலேம், இஸ்ரவேல்லாம் எதிரிகளான நாடுகளை போன்றவர்கள். அப்போ வந்தான். பார்த்தா அவனே வாசலில் நின்னா. அவன் போய் யோர்தானில் கழுவினார். அவர் சண்டை போட்டார், அது வேறு விஷயம், கோவப்பட்டார். அப்புறம் திருப்பி சுகமாயிடுச்சு. சுகமானவொன்று அவனுக்கு எல்லையில்லாத சந்தோஷம். ஒரு குஷ்டரோகியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு சுகமாகிட்டா ஒரே நேரத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சிறு பிள்ளையனுடைய தோலை போல் ஆகிடுச்சு உடம்புலாம். உடனே ஐயா நீ தான் பெரிய தீர்க்கதரிசி, உங்களுடைய தேவன் தான் மெய்யான தேவன், நான் கொண்டு வந்திருக்கிற பரிசெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னான். இவர் என்ன சொல்லிட்டார்? தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? அதில் ஒன்றும் எனக்கு வேண்டாம், நீ போன்ட்டான். அவன் இவர்கிட்ட கேட்குறான், கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயான்ட்டான். கொஞ்ச நேரம் கழித்து அவன்கிட்ட இருக்கக்கூடிய வேலைக்காரன் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல சபைக்கு வர்றதுனால நம்ம நல்லவங்களாகிரும் நினைக்காதீங்க.
ஏசாண்டவரோடு கூட இந்த யூதாஸு பொருளாசைக்காரரும் காட்டி கொடுக்குறவருமா இருந்தார் இல்லையா? எலிசா கூட இருக்கிற இந்த கேயாசினுடைய நிலைமையை பாருங்கள். பொருளாசை உள்ளவனாக இருக்கிறான். தீர்க்கதரிசி தான் ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்தது. ஆனால் கூட இருக்கிற வேலைக்காரன் பைத்தியக்காரன், என்னெல்லாம் கொடுக்குறோங்கிறேன், அதை கொஞ்சமாவது வாங்கிக்கிறக்கூடாது, ஒன்றுமே வேண்டாங்கிறான். சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஊழியக்காரருடைய மனைவிமார்கள் புருஷன்மாரில் பதவி பொருளாசை உள்ளவங்களை மாற்றிடுவாங்க. பார்த்தான், தெரியாமல் போய் கொஞ்சத்தில் போனான். அவனுக்குள்ளே போய் பேசினா சரி தெரிஞ்சு வரும்ல, கொஞ்சம் தள்ளி போக விட்டு பின்னாடியே ஓடினான். ஏன்னா பின்னாடி ஒருத்தன் வர்றான்னு நின்றாங்க. நீங்கள் இருக்கும்போது இல்லை, நீங்கள் இப்போ வந்த பின்னாடி ஒரு 2 பேர் வந்துட்டாங்க விருந்தாளி, அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஏதாவது கொடுங்க. அவன் தான் எப்போன்ட்டுருக்கிறானே, அவன் கொடுத்துட்டு போயிட்டான். அவன் பணத்தை கொடுத்ததான் ஆசீர்வாதத்தை கொடுத்தா இவன் நினச்சிக்கிட்டு வந்தான். தீர்க்கதரிசி அவனுக்கு அவன்கிட்ட இருந்த குஷ்டவரம் உனக்கு வரட்டும் போடான்ட்டான். இவன் வாங்கிட்டு வந்து பணம் நினச்சான். ஆனால் கடைசியில் அது என்னாச்சு? சாபத்தை வாங்கிட்டு வந்து. அவ்வளோதான். அதுக்கு பின்னாடி அவன் வந்து நெவர் குட் பிகம் எ சர்வன்ட் டு திஸ் ப்ராஃபிட். இந்த தீர்க்கதரிசிக்கு அவன் ஒரு காலம் அதுக்கு பின்னாடி அவன் சமூகத்தில் வரவே முடியலை. அவன் குஷ்டவரத்தோடு போயிட்டான். ஆக பண ஆசை அவன் வியாதிக்கு காரணமாயிற்று. அநேகம் பேருக்கு சபையில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பண ஆசை வியாதிகளுக்கு காரணமாக இருக்கிறது. பண ஆசையினால தான் திருடுறாங்க, பண ஆசையினால தான் பிக் பாக்கெட் அடிக்கிறாங்க, பண ஆசையினால தான் ஏமாத்துறான். செத்த பிணத்தை ஐசியூவில் வச்சுக்கிட்டு வந்து பணம் கட்டுன்னு சொல்கிற எத்தனை ஆஸ்பத்திரி இருக்குது தெரியுமா? அவங்கெல்லாம் சேவை செய்கிறவங்க நினச்சி நம்ம போகிறோம். பண ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். வெளியில் இருக்குன்னு நமக்கு தெரியும், நம்ம எச்சரிக்கையாக தான் இருப்போம். கொஞ்சம் ஞானமாக இருந்தோம்னா ஒரு ஆளுக்கு 2 பேர்கிட்ட கேட்போம். சபையில் உள்ளவங்க யாருக்காவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் உடனே டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ணோம்னாக்கா பயந்துடாதீங்க. நல்ல விசுவாசம் உள்ளவங்ககிட்ட அல்லது நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட விசாரிங்க. 1க்கு 2 பேர்கிட்ட கேட்காம ஆப்ரேஷனுக்குலாம் போகாதீங்க. 1க்கு 2 பேருக்கு தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் சும்மா ஒன்றும் இல்லாத எதுக்கு ஜென்ரல் செக்கப்புன்னு போவீங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு பில் போட்டுருவாங்க. இந்த செக் பண்ணு, மூச்சை செக் பண்ணு, காற்றை செக் பண்ணு, நீரை செக் பண்ணு, ரத்தத்தை செக் பண்ணு, தசையை செக் பண்ணு, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கடைசியில் அவன் செக் பண்ணும்போது போட்ட ஊசியிலையும் மாத்திரையிலுமே வியாதி வந்துடும். போகும்போது நல்லா போயிட்டு திரும்பி வரும்போது எதோட வருவோம், ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு போனவன் வந்து குஷ்டரோகத்தோடு போனது மாதிரிக்கு ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யாரும் ஏதாவது சொன்னால் பயந்துடாதீங்க. அதுக்கடுத்து பாருங்கள், இன்னொரு மனுஷன் நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். தானியேல் 5வது அதிகாரம். இப்படியும் மாதிரிகள் இருக்காங்க, அப்படியும் மாதிரிகள் இருக்காங்க. தானியேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம், அதுக்கடுத்து 16லேருந்து வாசிங்க. தானியேல். நம்மெல்லாம் பொருளாசை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுக்கு தான் இங்கே எழுதியிருக்கு. யாருக்கு பொருளாசையை பற்றி பேசுகிறாரு? நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடு, அது கீழே எழுதியிருக்கு, படித்து பாருங்கள். நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் அடையும்படி நாடு. எதை விட்டு ஓடு? பொருள் ஆசையை விட்டு ஓடு, பதவி ஆசையை விட்டு ஓடு. வாசிங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நான் ஓட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உட்காந்துருங்க. 5வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? 17வது வசனம் இல்லை 16. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாக இருப்பாய். இரத்தாம்பரம் அப்படின்னா உடை, அருமையான உடை. உனக்கு நீ இந்த பொருளை கொடுத்தால் காசுக்கு ஊழியம் செய்கிறவங்க மாதிரிக்குது. தானியேல்கிட்ட போய் சொல்கிறான், அந்த ராஜா சொல்கிறான், நீ இந்த அர்த்தத்தை சொல்லக்கூடுமானால் உனக்கு என்ன கிடைக்கும்? இரத்தாம்பரமான உடை, பெஸ்ட்டு கிளாத். அதுக்கடுத்து பொற்சரப்பணி, நெக்லஸ் ஆஃப் கோல்ட் அரவுண்ட் யுவர் நெக். அப்படின்னா இந்த ராஜாக்களுக்கெலாம் போட்டிருப்பாங்கள்ல தங்க காசு மாலை, அப்படி இல்லையா? நெக்லஸ் ஆஃப் கோல்டு, தங்க நகை. அதெல்லாம் 1 பவுன் 2 பவுன் கிடையாது. இப்போ நிறைய பேர் சாரக்கயிறு மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அது மாதிரிக்க. அதுதான் வந்து பொற்சரம். பொற்சரம்னா என்னென்னா மாலை மாதிரிக்க, தங்கத்தில் மாலை மாதிரி போடுறது. அதுக்கடுத்து என்ன எழுதியிருக்கு பாருங்கள், 3ஆம் அதிபதியாய். அத்தாரிட்டி. அத்தாரிட்டி ஆஸ் த தேர்ட் ரூலர் இன் த கிங்டம். என்னுடைய ராஜ்யத்தில் உனக்கு 3வது நபராக ராஜா ராணி. அதுக்கடுத்து யார் அடுத்து?
நீ இருப்பாய். பெஸ்ட்டு உடை, பெஸ்ட்டு கோல்டு ஆர்னமெண்ட், தங்க நகை, அதிகாரத்தில் எனக்கு அடுத்து என்னுடைய ராஜ்யத்தில் நீ 3வது நபராக இருப்பாய். பாருங்கள், எல்லாத்தையும் தர்றோங்கிறான். தானியேல் என்ன சொன்னார்? இவர் எல்லாரையும் போட்டு நினச்சிட்டாரு. நம்ம ஊரில் இப்போ ஊழியக்காரங்கன்னா நிறைய பேர் ஓடி போயிடுவாங்க. ஒரு முறை ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறோம். இந்த கொரோனா டயத்திலே வெள்ளம் வந்த சமயத்திலே சொன்னாங்க, வெளிநாடுகளிலேருந்து நிறைய உதவி பணம் வந்திருக்கு ஒரு ஸ்தாபனத்துக்கு. இங்கே உள்ள கிறிஸ்தவர்கள்லாம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு சபைக்கு கட்டடம் கட்டுறதுக்கெலாம் நிதி தர்றோம் அப்படின்னு. ஒருத்தர் சொன்னார், பிரதர் நம்ம அப்படி எங்களுக்கு கட்டடம்லாம் இல்லை, கூப்பிட்டு இப்படிலாம் சொன்னார். நான் போய் அதை வாட்ச் பார்த்தேன். வாட்ச் பார்த்து இது எங்களுக்கு வேண்டாங்கன்னு சொல்கிறேன். ஏங்க இப்படிலாம் தர்றோங்கிறாங்க. நிறைய பேர் இப்படி ஆசைவார்த்தை காமிச்சு சபை எங்கெங்கெல்லாம் இருக்குது, எவ்வளோ பேர் கூடுறாங்க, என்னென்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பேர் உங்கள் சபைக்கு வர்றாங்க, எத்தனை பேர் எங்கெங்கே இருந்து வந்திருக்கிறாங்க, புறமாசவர்கள் எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஏன்னா அது ரட்சிக்கப்பட்டவங்களை கணக்கெடுக்கிறாங்களாம். அட பைத்தியக்காரா, நீ எங்கெங்கே சபை வச்சுருக்க, எத்தனை பேரை மதம் மாற்றிருக்கேன்னு கணக்கெடுத்து உனக்கு பின்னாடி கத்தியை தூக்கிட்டு வர தான் வர்றான் அவன். உனக்கு காசு தெரிஞ்சோன்னு பைத்தியக்காரத்தனமாக கொண்டு கொடுத்துட்ருக்காத. அவன் என்ன காசு தர்றது உனக்கு? உன் காசை நீ வச்சுக்கியா? எனக்கு சபை கட்டினா சரி, கட்டான்னு கர்த்தர் தந்தால் கட்டணலையே நான் போன்னு சொல்கிறேன். ஒரு சிலர் சென்சஸ் எடுக்கிறதுக்கு பாஸ்டர்களே யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மத ரீதியான கணக்கெடுப்புக்கு அவங்களுக்கு பணம் கொடுத்து நாங்கள் உதவி செய்ய போகிறோம், நீங்கள் கொடுங்கன்னா நிறைய பேர் உதவியா. இந்த தானியேல் அப்படி மனுஷன் கிடையாது. இவன் பண ஆசை இல்லாதவன். ஹிஸ் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் கோல்டு, அத்தாரிட்டி, பவர், இதெல்லாம் நெக்லிஜென்ட். தேவனை அறிந்தவர்கள் இப்படி தான் இருப்பாங்க. தேவனை அறிந்தவர்கள் பணத்துக்கு பின்னாடி ஓட மாட்டாங்க, பதவிக்கு பின்னாடி ஓட மாட்டாங்க, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு ஓட மாட்டாங்க. அவர்கள் தேவனை அறிந்தவர்கள். பாருங்க என்ன எழுதியிருக்கா சொல்லுங்க. தானியேல் என்ன சொல்றாரு பாருங்க. 17வது வசனம். அப்பொழுது தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதித்திரம், ராஜாவை பார்த்து, அதிகாரியை பார்த்து இல்ல, ராஜா இஸ் a supreme leader of the government, அவனை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும், நீயே வச்சுக்கப்பா. நீ அந்த உடை, அந்த என்ன சொல்ற, தங்க பொற்சரங்கள், அப்புறம் என்ன அதிகாரம், எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. ஆனால் நான் உனக்கு என்ன செய்கிறேன்? உனக்கு நான் செய்கிறேன். இன்றைக்கி அவிசுவாசிகள்கிட்ட போய் காணிக்க கொடுன்னு கேட்குற ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க? யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா எங்களுக்கு நீங்கள் காசு கொடுத்துட்டீங்கல்ல, அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் அந்த கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது அந்த காசை நேரடியாக? நிறைய பேர் இப்படி தான். நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் அந்த கர்த்தர் உங்களுக்கு நேரம் உங்களுக்கு கொடுக்க முடியாதானே? இதெல்லாம் ஏமாத்து வேலைகள் நிறையா நடக்குது. டோன்ட் பிலீவ் ஆல். பணத்தை முக்கியப்படுத்துகிற எந்த ஒரு மனுஷனும் தேவனுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. லூக்கா 16:13 எழுதியிருக்கு, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யதே உங்களால் கூடவே கூடாது. ஒரு எஜமான் உலகப் பொருள், இன்னொரு எஜமான் தேவன். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் முடியாது. லூக்கா 16:13 எழுதியிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த மனுஷன் தேவனுடைய ஊழியக்காரன் தானியேல். அவன் சொல்கிறார், எல்லாத்தையும் நீயே வச்சுக்கையா, பொற்சரத்தை வச்சுக்க, பதவியை வச்சுக்க, துணியை வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுக்க, உனக்கு நான் பொருள் சொல்கிறேன், போ, நல்லா இருந்து போ. இவன் தான் தேவனுடைய மனுஷன். கேஎஸ்சி எங்கே, தானியேல் எங்கே? இன்னொருத்தர் இருக்கான் ரெண்டுக்கு நடுவில், பிளேயாம். என்னாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள், 22வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. என்னாகமம் 22. இன்றைக்கி ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் அற்புதம் செய்கிறார்கள், ஜெபம் நடத்துகிறாங்க, நல்லா பாட்டு படிக்கிறாங்க. போகாதீங்க. டெஸ்ட் வரத்தினால் அல்ல, அவன் கனியினாலே அறிவீர்கள். தேவனுடைய வார்த்தை தெளிவாக இருக்குது. இன்றைக்கி வரத்தை வச்சு பார்க்குறாங்க, அற்புதம் செய்கிறாங்க, இயேசு நாமத்தினால செய்கிறாங்க. கனிகளினாலே அறிவீர்கள் தான் ஆண்டவர் சொன்னார். அவருடைய கனியை பார்க்காம வரத்தை பார்த்தீங்கன்னா you will be thoroughly deceived. பணத்தை மதிக்கிற எவனும் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல. தேவனுடைய சபையில் நின்று சொல்கிறேன். அப்போஸ்தலருடைய டீச்சிங்ஸில் தெளிவாக எழுதியிருக்கு. ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனால் கூடவே கூடாதுன்னு. அப்புறம் எப்படி கூடும்? we want to set a compromise in between that. நான் கொஞ்சம் பணம், கொஞ்சம் தேவன், கொஞ்சம் பதவி, கொஞ்சம் மதிப்பு, கொஞ்சம் தேவன். நோ, தேவன் சொல்லிட்டார், முடியாதுன்ட்டாரு. அப்புறம் நீங்கள் எனக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கு ஆசை, கொஞ்சம் கூழ் குடிச்சுக்கிறேன், கொஞ்சம் மீசை வச்சுக்கிறேன்னா அப்படி தாங்க இன்றைக்கி. எனக்கு இது வேணும், அது வேணும், உலகமும் வேணும், தேவன் வேணும். தேவனே முடியாதுன்ட்டாரு. இப்போ நீ என்ன தேவனை விட பெரியவனா? பண ஆசை, நீ பணம் வச்சிருக்கலாம், ஆனால் உன் இருதயத்தை அதன் மேலே வச்சிடாத. பணத்தை நேசிக்கிறதுனால நீ அநேக பாவங்களை செய்வாய். பதவியை நேசிக்கிறபடினால நீ ஒரு மனுஷனுக்கு அடிமையாவாய். பணத்தை நேசிக்கிறனால பிக் பாக்கெட் அடிப்பா, ஏமாத்துவா, பொய் சொல்லுவா, லஞ்சம் வாங்குவா,
உன் கற்பை இழக்கிறதுக்கும் தயாராக இருப்பா. ஏன்? ப்ரொமோஷன் கிடைக்குதுங்கிறனால. கேவலமாக இல்லையா? ஆண்டவரே, நீர் தந்த ரட்சிப்பு சமாதானம் எனக்கு முக்கியம். வாசிங்க அடுத்து. என்னாகும் 22வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். பிலேயாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, அதாவது பாலாக் என்ற ஒரு ராஜா இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் என்னுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது பயந்து போய் அவங்களை சபிக்கிறதுக்கு நீ வாயான்னு கூப்பிடுறான். யாரை? இந்த பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை. நீங்கள் அதை படித்து பாருங்க. என்னாகும் 22ல் அவன் முதல்ல நான் தேவன்கிட்ட போய் கேட்குறேன்னு சொன்னான். தேவன்கிட்ட போய் கேட்குறான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் தேவனுடைய தீர்க்கதரிசியாக தான் இருந்திருக்கான். தேவன்கிட்ட போய் கேட்குறான். கேட்டோன்னா நான் தேவன் என்ன சொல்கிறார்? அதுக்கடுத்து வசனத்தில் 15வது வசனம் வாசிங்க. 22:15. பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான இல்லை அப்போ முழுது தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா 12வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. டு நாட் கோ. பிலேயாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். மறுபடியும் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, கொஞ்சம் ரொம்ப மதிப்புமிக்க ஆட்களை அனுப்புகிறான். 15வது வசனம் வாசிங்க. பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். 17வது வசனம். அவர்கள் வந்தாங்க. என்ன சொல்கிறாங்க? உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வதையெல்லாம் செய்வேன். நான் கனம் பண்ணுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு மதிப்பு கொடுப்பேன், ரொம்ப கௌரவமான பதவி கொடுக்குறேன். அடுத்து நீ என்ன கேட்குறீரோ அதையெல்லாம் நான் செய்கிறேன். அப்புறம் வாசிங்க. நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னார். பாருங்க, வந்தவர்கள் கனவான்கள். நல்லா கவனிங்க. கலாத்தியர் 1:10 எழுதியிருக்கு, மனுஷனை பிரியப்படுத்துகிறவன் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, பாவத்துக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, பணத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இப்போ கணம் பொருந்தினவர்கள் வந்துட்டாங்களாம். இவர் என்ன சொல்கிறாரு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 17வது வசனம் வாசிங்க. 17-18 வாசம். உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான் என்றார்கள். பிலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாய கர்த்தரின் கட்டளை நான் மீறக்கூடாது. அது வரைக்கும் அவர் நல்ல தீர்க்கதரிசியாக தான் இருந்திருக்காரு. ஆனால் ஏன் தங்குங்கிறாரு? அடுத்த வசனத்தை பாருங்க. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். இங்கே தான் பொருளாசை இருக்கு. கத்திரிக்காய் வாங்க போகிறீங்க, தராசு என் பக்கம் இழுக்க நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் பொருளாசை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. தராசு சமமாக இருக்கணும், அதானே அர்த்தம். லேசாக இருக்குதுன்னா அதை நான் சொல்லலை. ஆனால் இட் இஸ் அன் ஆட்டிடியூட் ஆஃப் மைண்டு. பொருள் ஆசை என்பது என்ன? பொருளின் மால் உங்களுடைய மனது எப்படி இருக்குங்கிறத காட்டுறது தான் பொருள் ஆசை. பொருள் உங்கள்கிட்ட இருக்கலாம், ஆனால் அது மேலே நீங்கள் ஆசை வைக்காமல் இருக்க முடியும். ஆபிரகாம் பெரிய சீமானாக இருந்தான். லோத்துனுடைய மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்க்கிறவர்களுக்கும் பிரச்சனை வந்தது. அவன் சொன்னான், நாம் சகோதரர்கள் நமக்குள்ளே சண்டை வேண்டாம், உனக்கு இது வேணுமா நீ எடுத்துக்க, நான் இந்த பக்கம் போகிறேன், நீ இந்த பக்கம் போனால் நான் இந்த பக்கம் போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பெரிய சீமானாக இருந்தாலும் அவன் இருதயத்தை அது மேலே வைக்கலை. ஆனால் அதுக்கு பின்னாடி தேவன் அதை விட அவனை ஆசீர்வதித்தார். தேவன் அவனோடு கூட இருந்தார். அது வரைக்கும் சைலண்ட்டாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி சோதனைகள் வரும். நீ பணத்தை காண்பிச்சு உன்னை ஒரு சில சோதிக்கலாம், ப்ரொமோஷனை காண்பித்து சோதிக்கலாம், உனக்கு மகிமை மதிப்பான பதவியை காண்பித்து அதிகாரம், பவர், அத்தாரிட்டி, ஸ்டேட்டஸ், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை கனம் பண்ணுவேன். பார்த்தீங்களா? அதே வார்த்தையை தானியிட்ட சொன்னால் போய் நீ வச்சுக்கிட்டு போயிட்டான். அவன் இன்னும் அப்படியே தான் இருக்கிறான், அவன் அடிமையாக தான் இருக்கிறான். அவனுக்கு கணம் பொருந்திய பதவி இன்னும் கொடுக்கல, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீ வச்சுக்கிட்டான், போயான்ட்டான். இவன் தான் தேவனுடைய ஊழியக்காரன். பணத்தை துச்சமாக எண்ணுகிறவன் பணம் வேண்டான்னு சொல்லலை, அது தேவையில்லாமல் அவன்கிட்ட போய் என்ன நான் பணம் வாங்குறது? ஆபிரகாம் அப்படி சொன்னார். என்ன சொன்னார்? அந்த சோதம் ராஜா அவன்கிட்ட சொன்னான், என்னுடைய வேலைக்காரர்கள் என்ற சோல்ஜர்ஸ்க்கு என்ன ஏதோ அது மட்டும் போட்டோம், எனக்கு ஒரு சிரட்டையும் ஒரு பாதரட்சையின் வார் கூட எனக்கு வேண்டாம். இவர்கள் தான் தேவனுடைய மனிதர்கள். ஐ டோன்ட் வாண்ட் யுவர் மணி. நீ என்னை பணக்காரனாக்குன்னு சொல்கிறது எனக்கு வேண்டாம். நீ கொடுக்குற நன்கொடை பணம் நம்ம ஏன் இங்கே வந்து கையேந்துறதில்லை? தேவனுடைய பிள்ளைங்க நம்ம எங்கே கையேந்தணும்? கொடுக்குறவங்க வேணா நீ போய் கொடுத்துட்டு போ, அங்கே பேட்டி இருக்குது, அங்கே எழுதி போட்டு வச்சுருக்கோம். நீ கடன் இல்லாமல் இருக்கிறியா, உங்கள் வீட்டு செலவுக்கெல்லாம் காசு இருக்குதா, நல்லா வாசிக்காதவங்க வாசிச்சு பார்த்துங்க. உங்களை விரும்புகிறோம், உங்களுடைய காணிக்கை அல்ல. இதுதான் மெய்யான சத்தியம். உன்னுடைய ஆத்மா தான் தேவனுக்கு முக்கியம். அதை ரட்சிக்கிறதுக்கு தான் அவர் வந்தார். இங்கேனா பணம் கலெக்ட் பண்ணி பரலோகத்துக்கு அனுப்புறதுக்கு கொரிய சர்வீஸே இல்லைங்க.
நீங்கள் கொரியர் சர்வீஸ் ஏதாவது இருக்கா பரலோகத்துக்கு போகிறதுக்கு? டெஸ்க் டு டெஸ்க்கு, ஹவுஸ் டு ஹவுஸு, நோ கொரியர் சர்வீஸ். நீங்கள் அனுப்புகிற பணம்லாம் நம்ம சாப்பாடாக்கி திங்கிறதுக்கும் கட்டடத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பணத்தின் பேரால் ஊழியத்துக்கு கொடுக்குறேங்கிற போதும் நீங்கள் உண்மையாக ஊழியம் செய்கிறோம், கனியை பார்த்து செய்யுங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மையாக கனி இல்லாமல் வரங்களை வைத்து ஊழியம் செய்து தங்களை பிரபல்யப்படுத்துகிறவர்கள் அவர்களையும் நம்பி போகாதீங்க. நீங்களும் அப்படிப்பட்டவர்களாக இருக்காதீங்க. பாருங்கள், அதுக்கடுத்து இந்த பிள்ளையாம் என்ன செஞ்சார்? இப்படி தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்போ அடுத்து பாருங்களேன், 19ஆம் வசனம். ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். இங்கே தான் பொருளாசை தேவன் பார்த்துட்டாரு. இவன்கிட்ட பொருளாசை வந்துருச்சு. நல்ல தீர்க்கதரிசியாக தான் இருந்தான். கௌரவமான மனிதர்கள் வந்த உடனே காசும் பணமும் தருவோம்னு சொன்ன உடனே, நீ கேட்டதெல்லாம் தருவேன்னு சொன்ன உடனே அவன் இருதயத்தில் இன்று ராத்திரி தேவன் என்னதுன்னு பொய் சொல்ல மனிதன் அல்லது மனமாற தேவன் என்ன மனிதனா? அவர் மனிதர்கள் ஒன்று மயங்கிடுவாரா? நேற்று ஒன்று சொல்லிட்டு இன்றைக்கி ஒன்று மாற்றி சொல்லுவாரா? அவனுடைய இருதயத்தில் பொருள் ஆசை வந்தோன்னா அதுதான் வஞ்சகம். பொருள் ஆசை அவனுக்குள்ளே இருந்தபடினால அவன் இருதயத்தில் வஞ்சிக்கப்பட்டு விட்டான். ஒருவேளை தேவன் நானாக சொல்ல முடியாது, சொன்னால் நடக்காதுன்னு அவனுக்கு தெரியும். நீ சொல்லலாம் நடக்காது. இப்போ தேவன் சொல்லாமல் நான் சொல்ல முடியாதுப்பா, நடக்காது. ஆனால் தேவன் இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்து, இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட்ட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட கூட போ. ஆனால் இது ஏன் கூட போ சொல்கிறாரு? தெசலோனிக்கேயர் நிருபத்தில் எழுதியிருக்கு, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கும்படிக்கு கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். எதுக்காக? சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால். since they were not willing to remain in faithful to the truth, சத்தியத்துக்கு உண்மையாக இருக்க அவர்கள் விரும்பாமல் அவர்கள் சலனமடைந்தபடினால கோண்டார். இப்போ உனக்கு ஒரு பாடம் போட்டு போனார். அதுக்கு பின்னாடி உள்ளதுன்னு அப்புறம் படித்து பார்ப்போம். அதுக்கு அடுத்த வசனத்தை எழுதியிருக்கு, அவன் போன உடனே காட் வாஸ் ஆங்கிரி அட் ஹிம்னு எழுதியிருக்கு 22ஆம் வசனத்தில். தேவன் அவன் மேல் கோபமானார். அருமையானவர்களே, நாம் பொருளாசை உள்ளவங்களாக இருந்து தேவன்கிட்ட போனோம்னா நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது மாதிரியான பதிலை உங்களுக்கு வரலாம். நீங்கள் நினச்சிக்கிடுவீங்க, தேவன் எங்களை, நிறைய பேர் சொல்லுவாங்க, தேவன் எங்கிட்ட பேசிட்டார் பிரதர். வெளிநாட்டு மாப்பிள்ளை, பணக்காரங்க, உடனே தேவன் என்கிட்ட பேசிட்டார். ஏன்? உன் இருதயத்தில் உள்ளதான் அவனை கொடுத்துருக்குறாரு. இந்த மெடிசன்லாம் தயாரிக்கும் போது ஆன்டிம்பாங்க, அதாவது அவங்களுடைய நோய் கிருமியை எடுத்து அதை ஆன்டி பண்ணி அதில் எதிர்மறையாக பார்த்து அந்த கிருமியை கொள்றதுக்கு அந்த கிருமியை எடுத்துக்கிறார். அதே மாதிரி தேவன் உன்னுடைய மதியினத்திற்கு உன்னுடைய பொருளாசைக்கு தக்க பலனை கொடுக்கும்படிக்கு தேவன் இப்போ சொல்கிறார், கோ. தேவன் சொல்லிட்டார், உனக்கு கேட்க மனதில்லை, யூ நவ் கோ. அதுக்கு பின்னாடி தேவன் அவனுக்கு பானங்களை புரட்டினார். அதுக்கடுத்து பாருங்கள், இன்னொரு மனிதர் நம்ம வாசிப்போம். அதாவது வேதத்தில் நிறைய பேர் இப்படி இருக்காங்க. கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதான்னு பின்னாடி எழுதுவார். ஏன்னா இவர் முதல்ல கண் குருடாகி போயிடுச்சு. பொருள் ஆசை அவருடைய கண்களை குருடாக்கி விட்டது. அப்புறம் கழுதை பேசாத பேச்சை பேசி அது கண்ணை திறந்தபடினால சொல்கிறாரு, இப்பொழுது கண் திறக்கப்பட்டவன் பேசுகிறேன். உன் கண் நல்லா தானே இருந்துச்சு, எப்போ என் மூடிச்சு? பொருள் ஆசை கண்ணை மூடி விட்டது. பொருள் ஆசை மதிமயங்க பண்ணி விடுகிறது. நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. இருபத்தி 13:22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணம் வந்த உடனே அவருடைய இருதயம் அப்படியே அதில் மயங்கிடுது. அவன் சோம்பேறி ஆகி போய்விடுவான், வேலை செய்ய மாட்டான், சுகபோக பிரியராக இருப்பான். அவன் நினைத்ததெல்லாம் சாப்பிடலாம், நினைத்ததை வாங்கினலாம், அவன் வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. சோதோமினுடைய பாவம் இதுதான் எழுதியிருக்கு. எசேக்கியேல் 16வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 49வது வசனத்தில் அதில் சோதோமனுடைய பாவம் இதுதான் சொல்லிட்டு இஸ்ரவேல் நீ அதை விட மோசங்கிறார். எசேக்கியேல் 16, 13, 49, 50 அதெல்லாம் படித்து பாருங்கள். நேரம் இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்ன வசனங்கள் தான். சோதோமனுடைய பாவம், சோதோம்னா என்ன தெரியுமா? தன்பால் புணர்ச்சி, செக்ஸுவல் சின்லே மோசமானது. அப்படிப்பட்ட நிலைமைக்கு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்கள் ஆண்களோடு, பெண்கள் பெண்களோடு அவலட்சணமான பாவத்துக்கு காரணமானது என்ன அப்படின்னா, ஓவர் ஈட்டிங் அண்ட் அபண்டன்ட் ஃபுட். பாருங்கள் 16:49 வாசிங்க. அதாவது பண ஆசையினால் பாவம் செய்கிறவர்கள் ஒரு குரூப்பு,
பணம் வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லுகிறவர்கள், ஏமாத்துகிறவர்கள், லஞ்சம் வாங்குகிறவர்கள், கொள்ளையடிக்கிறவர்கள், திருடுகிறவர்கள், கொலை செய்கிறவர்கள். நம்ம வந்து ஆகாப்புன்னு ஒரு ராஜா இருந்தான். அவன் தன் தோட்டத்துக்கு பக்கத்தில் இருந்த இன்னொருத்தனுடைய தோட்டத்தை வாங்க விரும்பினான், கீரை கொள்ளையாக வச்சுக்கிறதுக்கு. அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான், அது என் பூர்வீக சொத்து தரமாட்டேன்ட்டான். உடனே போய் மனைவி சோகமாக இருந்த பார்த்த மனைவி வந்து சொன்னான், என்ன ராஜா சோகமாக இருக்கிறீன்னு கேட்டான். அவன் சொன்னான், அவன் கீரை கொள்ளையை கேட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. நீ ஒரு பைத்தியக்காரன் ஐரியா, நான் பார்த்துக்கணும். அவனோட முத்திர மோகத்தை எடுத்து போட்டான். 2 பொய்ச்சாட்சியை தயார் பண்ணி இவங்களோட கொள்ளுங்கடான்ட்டான். அவன் தேவனை தூசித்தான்னு சொல்லிட்டு 2 பேர் சாட்சி சொன்னான். அவனுக்கு என்ன, அவன் அதிகாரத்தில் உள்ளவங்க சொல்லிட்டா செய்கிறான். செஞ்சவனே என்னாச்சு, அவன் செத்து போயிட்டான். தேவனுடைய பார்வையில் நீ போய் எடுத்துக்கிட்டான். பாருங்க, இப்போ பண ஆசை, பொருள் ஆசை, சொத்தின் மேல் உள்ள ஆசை கொலை செய்து விட்டான். அப்போ பொருள் ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது. திருடுகிறதுக்கு காரணம் பொருள் ஆசை, பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கு காரணம் பொருள் ஆசை, லஞ்சம் வாங்குறதுக்கு காரணம் பொருள் ஆசை, ஏமாத்துறதுக்கு காரணம் பொருள் ஆசை, கொலைக்கு காரணம் பொருள் ஆசை. பதவி ஆசையினால கற்பை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க, லஞ்சம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. என்ன, பதவியின் மேல் உள்ள ஆசை. இதுதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கோ, அறகுறை இருதயத்தோடு கூட தேவனை நேசித்து நாங்கள் வந்து பொருளாசை உள்ளவங்க இல்லை, பண ஆசை உள்ளவங்க இல்லை, கொஞ்சம் இது கொஞ்சம் அது, இப்படிலாம் வாழ முடியுமா? காம்ப்ரமைஸ் பண்ணுறது. 22:37 மத்தேயு வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயின்னு எழுதியிருக்கு. அப்படின்னாக்கோ 3/4 இருதயமும் 1/4 இருதயம் பொருளுக்கல்ல, அரை இருதயம் தேவனுக்கும் அரை இருதயம் உலகத்துக்கும் அல்ல, முழு இருதயத்தோடு அன்பு கூறு. இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம், அதுவும் விசுவாசிகளுடைய ப்ராப்ளம் என்னென்னா, எனக்கு முக்கால் அரைக்கால், 80%, 50%, 60%. ஆனால் தேவன் சொல்கிறாரு, யூ மஸ்ட் லவ் காட் 100%. முழு இதயத்தோடு தேவனை நேசிக்கணும், அறகுறை இதயத்தோடு அல்ல. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கோ, முழு இருதயத்தோடு கொஞ்சம் முடியாது, கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கிறோம். ஐ வாண்ட் டு லவ் த லார்ட் 80%, மீதி 20% கொஞ்சம் உலகம். இங்கே தான் காம்ப்ரமைஸிங் நடக்கும். பிழையாம் 100% நான் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாதிரி பேசிட்டான். இட் இஸ் அ காம்ப்ரமைசர், இட் இஸ் அ பாரிசி. அவன் வந்து ஒரு மாய்மாலக்காரன். வெளியில் வந்து 100% தேவன் சொல்கிறத தவிர வேறு எதையும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் இருதயத்துக்குள்ள கொஞ்சம் ராத்திரிக்கு மட்டும் இருங்க, பார்த்துக்கிறேன் கொஞ்சம். அட ஐயா, சொந்த தோட்டத்தில் காய்ச்சது தானே, என்னமோ தங்க தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கிற சொல்கிறீங்களா? அது கத்திரிக்காயாக இருக்கட்டும் அல்லது எதாக இருக்கட்டும், இடையில நீங்கள் வந்து உங்கள் பக்கம் இழுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் பொருளாசை. நீங்கள் உழைக்காததுக்கு சம்பளம் வாங்க, 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு 10 மணி நேரத்துக்கு சம்பளம் வாங்குறவியா? பொருளாசை. நீ பேசின வேலையை செய்யாமல் நீ வந்து ஏமாற்றிக்கிட்டு சம்பளம் வாங்குறியா? பொருளாசை. அது எப்படியா உனக்கு லெவிக்கும்? 6 மணி நேரம் வேலை செய்யணும், 4 மணி நேரம் தான் வேலை செய்யணும். வேலை செய்யும்போது கை வலிக்குது, கால் வலிக்குது, ஓய்வு எடுக்கிறேன்னு அதை சொல்லலை, அல்லது ஒரு அவசரமான வேலை அதை சொல்லலை நான். ஆனால் வேணும்னே ஏமாத்துறவங்க, வேலையில் ஏமாற்றுவாங்க, பொருளில் ஏமாற்றுவாங்க, தரத்தில் ஏமாற்றுவாங்க, இடையில ஏமாற்றுவாங்க, பால்னு சொல்லி தண்ணி ஊற்றி வைப்பாங்க. எதையுமே நம்பி வாங்க முடியலைங்க. பிள்ளைகளுக்கு கொடுக்குற மருந்து, தேன், பால், அதை நம்பி வாங்க முடியல. எல்லாம் கலப்படம். எவ்ரிதிங் இஸ் பாய்சன்ட். காரணம் என்ன? பொருள் ஆசை. எவன் கேடு கேட்டு போனானே, நான் நல்லா இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கிட்டு பேப்பரில் போட்டாங்க, செங்கல் தூள், சாணி இதெல்லாம் காய வச்சு அரைச்சி, எதுக்கு? டீ தூள். கடையில் போய் நம்பி எனக்கெலாம் இப்போ கடையில் என்னத்தையாவது ஒன்று சாப்பிட்டு வந்தோம்னாக்க வாய் வந்து போகுது. காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது நாக்கு. உன் வயிறு இப்படி தான் கெடு ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு சாப்பிட முடியல, எல்லாத்துலையும் சோடாவை பள்ளி போட்டு வைக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? பொருள் ஆசை. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். கடற்பொடியில் போடுறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, பார்க்குறதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா கவர்ச்சியாக இருக்குது, திங்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். அவனுக்கு நம்ம வயிற்றை பற்றி கவலை கிடையாது, ஆயிலை பற்றி கவலை கிடையாது. நம்ம வீட்டில் இப்போ சாக்கி தான் சொல்லுவார், என் ஒய்ஃப் வந்து ரொம்ப பெஸ்ட்டு குக்கெலாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் அவங்க சாப்பிட்டா நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஸோ இப்படி தான் நம்ம வீட்டில் சாப்பிட்றோம், கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இருக்குது. கடையில் போய் சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டு. அவனுக்கு வேண்டியது காசு, பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. அப்படி தான் ஏவாளை வந்து சாத்தான் மோசம் போக்கணும். பார்வைக்கு இன்பமாக இருந்தது, புசிக்கிறதுக்கு இன்பமாக இருந்தது, பார்வைக்கு கவர்ச்சியாக இருந்தது. ஸோ அந்த கவர்ச்சி புசிக்கிறதுக்கு இன்பம்.
இட் இஸ் ஸ்டேட்டட் இன் த மவுத், டேஸ்டட். ஸோ எங்கெல்லாம் கவர்ச்சி இருக்கோ, பார்வைக்கு இன்பமாக இருக்கோ, அங்கெல்லாம் வந்து டேஞ்சர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது இப்போ நான் வந்து இப்போ எசேக்கியேலில் பார்த்தோம், மத்தேயுவில் பார்த்தோம் பொருளாசை குறித்து. பொருள் வேணுங்கிறதுக்காக ஆசைப்படுறதுனால செய்யக்கூடிய பாவம் ஒரு பகுதி, இன்னொரு பக்கம் பொருள் வந்ததுனால செய்கிற பாவம் இன்னொன்று. இன்றைக்கி பாருங்கள், குடிக்கிறவங்க, ஆடம்பரமான பொருளில் வாங்குறவங்க, கண்ணுக்கு எதெல்லாம் கவர்ச்சியாக இருக்கோ அதெல்லாம் வாங்கி சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க, இருமாப்பாக இருக்கிறவர்கள். அந்த இதில் எசேக்கியேல் 16 போட்டிருக்கு, சோதம் என்ற சகோதரனுடைய பேரை கூட நீ சொல்ல மாட்ட உனக்கு சொந்தம்ங்கிறதுனால. காரணம் என்ன? பணம் வந்ததுனால. ஒரு மூத்த சகோதரன் சொன்னார், அவரையும் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் அவருடைய உறவினர்களாகிய ஒருவர் வேறொரு மாநிலத்தில் இருக்கிறவங்க திருமணத்துக்கு அழைச்சாங்களாம். அவங்க வீட்டுக்கு திருமணத்துக்கு போகணும்னு அட்வான்ஸாகவே ஒரு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டார், பத்திரிகையில் வந்துருச்சு. அவரை நகை போட்டிருக்க மாட்டாங்க, ரொம்ப வசதியானவங்களுக்கு கிடையாது. கல்யாணம் நெருங்கின நாளில் அங்கேருந்து ஒரு அழைப்பு வந்ததான், தயவுசெய்து நீங்கள் கல்யாணத்துக்கு வர வேண்டாம், இன்னொரு நாள் வீட்டுக்கு வாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் வசதியான இடத்தில் திருமணம் செய்கிறார்கள். அந்த திருமணத்துக்கு வருகிறவர்களாம் நிறைய நகை நெட்டு போட்டுக்கிட்டு ஆடம்பரமான உடையோடு கூட வருவார்கள். இவர்கள் நகை நெட்டு போடாமல் சிம்பிளாக எளிமையாக வருவாங்க. இவர்கள் வந்தால் இவர்களெல்லாம் உறவினர்கள் என்று சொல்லும்போது அந்த பணக்காரருடைய பார்வையில் இவர்களும் சேர்ந்து அற்பமாக எண்ணுவார். ஓ, இவங்க சொந்தக்காரங்களாம் வசதி இல்லாதவங்க போல இருக்கும், அதனால் நீங்கள் வர வேண்டாம். இதாங்க உலகம், இதுதான் உலகம். அவர் வந்து ஓகே, அவர் பிலீவர், அதனால் என்ன சொல்லிட்டாருன்னா சரி பரவாயில்ல. ஏன்னா அவங்க வசதியானவங்க, நம்ம போய் அங்கே நின்றோம்னா நகை போடாமல் அல்லது நல்ல ஆடம்பரமான உடை உடுத்தாமல் போனோம்னா நான் அவங்களுக்கு ஒரு மரியாதை குறைச்சலாக இருக்கும். அதனால் நம்மை அவர்கள் சொந்தக்காரர்கள் என்று சொல்வதற்கு விரும்பவில்லை. ஏன் இது எதனால் வந்துச்சு? அவர்கள் பணக்காரராக இருப்பதனால பணம் இல்லாதவர்களே சொந்தக்காரர் என்று சொல்வதற்கு அவர் விரும்பவில்லை. ஸோ திஸ் சின் ஹேஸ் கம் அவுட் ஆஃப் தி அரோகன்சி ஆஃப் ரிச்சஸ். அவர்களுக்கு வந்த பண திமிர்னால, வசதியினால். இது இங்கே எழுதியிருக்கு பாருங்கள். இதே எசேக்கியேல் 16வது அதிகாரத்தில், எசேக்கியேல் 16 56 வசனம் வாசிங்க. 56. உன்னை வெறுக்கும் சீரியாவின் குமாரத்திகளும் அவளை சுற்றிலும் இருக்கிற பெலிஸ்தரின் குமாரத்திகளும் அவமானம் பண்ணின போது உன் பொல்லாப்பு வெளியாயிற்றே. 56 இது 56. எசேக்கியேல் 16 49 56. அதுதான் வாட்சம்பு சார். தமிழில் ஒரு வேளை கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அதாவது as the name of your sister Sodom was not here from your lips in your day of pride. பெருமையின் நாட்களில் அதில் என்ன எழுதியிருக்கு? 55. உன் சகோதரிகளாகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் 57 இருக்கா? வாசிங்க, 57 வாசி. அதற்கு முன் உன் கர்வத்தின் நாளிலே உன் சகோதரியாகிய சோதோமின் பெயரை உன் வாயினாலே உச்சரிக்கவும் மாட்டாய். உன் கர்வத்தின் நாளிலே உன் சகோதரியாகிய சோதோமின் பெயரை உன் வாயினாலே நீ உச்சரிக்கவும் மாட்டாய். இப்படிலாம் நாம் இருக்கிற அருமையானவர்களே பாருங்கள். நாம் வசதியாக இருக்கும் பொழுது வசதி இல்லாத நம்முடைய உறவினர்களை நமக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்வதற்கு நாம் எப்படி இருக்கிறோம்? யோபு சொல்லுவார், இதோ இப்பொழுது இவங்க என்னை அவமதிக்கிறாங்களே, இவங்களுடைய அப்பா அம்மார்களை என்னுடைய நாயலை பார்த்துக்கிறது கூட வச்சுக்கிறதுக்கு நான் வைக்கப்பட்டிருக்கேன்றார். என் நாயை மேய்க்கிற ஆளாக வைக்க கூட இவங்களை வைக்கப்பட்டிருக்கேன். இன்றைக்கி அவங்க என்னைய ஐ ஹவ் பிகம் எ பைவேர்ட் ஃபார் தம், அவர்களுக்காக நான் பரியாசமான கேலியும் கிண்டலும் ஆகிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ தேவன் நம்மளை வந்து ஆசீர்வதிக்கலைன்னு சொன்னால் நமக்கு ஒன்றுமே இல்லைங்க. அதனால் இந்த உலகத்தில் உள்ளதான பணம், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பதவி இதெல்லாம் பெருகும்போது ஒன்று நம்முடைய இருதயத்தை அதன் மேலே வைக்க முடியும், அல்லது நம்ம சோம்பேறிகளாகி பாவத்துக்கு, எல்லா பாவத்துக்கும் காரணமான ஒழுக்கக்கேடான மனிதர்களாக மாற முடியும், அல்லது அந்த பணம் பெருகும் பொழுது நாம் இருமாப்பாகி மற்றவர்களை அற்பமாக எண்ணி பெருமையினால் மற்றவர்கள் சொந்தக்காரர்கள் கூட சொந்தம்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படக்கூடியவர்களாக இருக்க முடியும். இதெல்லாம் அரோகன்ஸ், ப்ரைடு. அப்போ பெருமையினால் அந்த பணம் பெருகும் பொழுது பெருமை. அப்புறம் அந்த பணக்காரன் லூக்கா 12 வாச்சம்ல, என்னுடைய களஞ்சியத்தை இடித்து பெரிதாக கட்டுவேன், எத்தனையோ வருஷத்துக்கு புசித்து குடித்து பூரிப்பாயிருன்னு சொல்லுவேன்னு சொன்னால. பணம் பெருகும் பொழுது தன் நம்பிக்கை அது மேலே வைக்கிறது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பெருகுது, சொத்து பெருகுது, யூ வில் பிகம் அரோகன், பெருமையாயிருங்க. தேவனை தேடுவர்களுக்கு கூட உங்களுக்கு நேரமே இருக்காது, பைபிள் படிக்க நேரம் இருக்காது, உங்களுடைய டைம் எல்லாம் அதிலே போயிடும், உங்கள் சொத்தையும் உங்களுடைய மந்தையும் பராமரிக்கிறதுக்கு.
தேர் இஸ் டேஞ்சர். பொருள்லேயும் டேஞ்சர் இருக்குது, பொருளாசையிலையும் டேஞ்சர் இருக்குது. உலகத்தில் உலகிலும் அன்பு கூறாதுங்கள். தேவன் அன்பு கூர்ந்தார்னா மனுக்குலத்தின் மேலே அன்பு கூர்ந்து ரட்சித்தார், தன்னையே தியாகமாய் கொடுத்தார். ஆனால் மனுஷன் அன்பு கூறுறான் உலகத்தில்ன்னு சொன்னால் பாவத்துக்கும் பாவ பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாகி தேவனை விட்டே தூரம் போய் விடுகிறான். தேமா இந்த பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வச்சு தேவனை விட்டே போய்விட்டான், விசுவாசத்தை விட்டே போய்விட்டான். நீங்கள் நான் எப்படி இருக்கிறோம்? தீமத்தேவுக்கு எச்சரிக்கிறார், நீங்கள் நான் ஏமாத்திரம் அருமையானவர்களே. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பி கேர்ஃபுல்.